பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை காலையிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறதான ஆண்டவராக இருக்கிறார். நம்ம மேல அவர் கரிசனை கொள்ளுகிறதான ஒரு தெய்வம். நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் தனி கவனம் செலுத்துகிறார். இது எவ்வளவு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஒருவேளை இந்த வேளையில என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என் மேல அக்கறை காண்பிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் தனி கவனம் செலுத்தி நம்மளை விசாரிக்கக்கூடியதான ஒரு தெய்வமா இருக்கிறார். ஆண்டவருடைய சீஷர்கள் 12 பேர்கிட்டையும் ஆண்டவர் ஒரு முறை கேட்கிறார், நான் உங்களை அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாகிலும் குறைவா இருந்ததா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஊழியங்கள் எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு வந்த அந்த நாட்களில அவர்களுக்கு எந்த குறைவுமே இல்லை. அவங்க ஆண்டவருக்கு பதில் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எதுவுமே குறைவுபடலை அப்படின்றாங்க. பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வருகிறதான பொழுது சில நாட்கள் ஆண்டவரை அவங்க பார்க்கல, ஒரு சந்திப்பு அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது சீஷர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. ராத்திரி முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டும் கூட ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவங்களை சந்திக்கிறதுக்காக அந்த கடற்கரையில நிற்கிறார். அப்ப அவங்கள பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு ஆண்டவர் விசாரிக்கிறார். அவங்க ஒரு மீன் கூட பிடிக்காம உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள விசாரிக்கிறார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அக்கறை எடுத்து கரிசனை கொண்டு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் விசாரிக்கக்கூடியதான ஒரு தெய்வம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்மேல் போட்டுக்கொண்டு பார்த்து பார்த்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியதான ஒரு தெய்வமா இருக்கிறார். இந்த காரியத்தை நாம் ஒவ்வொருத்தரும் நம்பணும். அதனால தான் அடுத்த வசனம், அதாவது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம், ஆண்டவர் நம்ம மேல கரிசனையா இருக்கிறார், ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் அப்படிங்கிறதான விஷயத்தை நாம யாவரும் எப்பொழுதும் நம்பணும். இந்த விஷயத்திலே நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுல நம்ம குழப்பம் அடைந்து போய்விடக்கூடாது. எந்த சூழ்நிலையாயினும் நம்முடைய தேவைகள் எதுவா இருப்பினும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், ஆண்டவர் நம்ம மேல கரிசனை கொள்ளுகிறார் அப்படிங்கிறதான ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பவும் இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இந்த விஷயத்தை நாம மறக்கும்படியா செய்ய வைக்கிறதுக்கு பிசாசு பல விதங்களிலே முயற்சி செய்கிறான். அதனால தான் அவனுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்ம வாசிச்ச அந்த நல் வார்த்தை அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வசனம் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது என்ன வசனம்? 1 பேதுரு 5:6 அந்த வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நம்ம மீது கரிசனை கொண்டு செயல்படுகிறவர். ஆனா அதற்காக நாம பொறுத்து இருக்கணும். அவர் நமக்கு நன்மை செய்ய முடியா நம்ம அவருக்காக காத்திருக்கணும்னு அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அவசரப்பட்டுறக்கூடாது, அவர் நம்மளை நினைச்சு பார்க்கல, அவர் நமக்கு உதவி செய்ய முடியா வரல அப்படின்னு சொல்லிட்டு நாம் மாம்சத்தின்படியாக செயல்பட்டு விடக்கூடாது. நாம் அடங்கி இருக்க வேண்டும், நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையின்படியே நீங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்க அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர். யோசேப்ப தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனா போத்திபார் மாத்தினது முதல் வேதவசனம் சொல்லுகிறது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய வீட்டிலையும் அவனுடைய அந்த வீட்டுக்கு வெளியிலையும், அதாவது அவனுடைய தொழில்கள், அவனுடைய பிரயாணங்கள், இப்படி எல்லா காரியங்களிலும் அவனுக்கு எல்லாவற்றிலும் நிறைவை தேவன் தந்தார். யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்பட்டதான ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய விசாரணை கர்த்தராக நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய எல்லா காரியத்திலும் நிச்சயமாக ஒரு நிறைவை தேவன் தந்தருள்ள நல்லவராக இருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டுல விசாரிப்புக்காரன் செய்யாத வேலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. அங்கே அவர்களுடைய அவமானம்,
அவர்களுடைய தோல்வி, அவங்களுடைய ஏமாற்றம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மிகுந்த சந்தோஷத்தை கட்டளையிட்டார். அதே மாதிரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்ய நல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நன்மை செய்யும்படியா நாம ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை விசாரிக்கிறதான தெய்வம். ஆமாண்டவரே, காணா ஒரு கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் செய்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும், அவர்களுடைய குடும்ப விஷயத்திலும், ஆண்டவரே அவர்களுடைய தொழிலிலும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திடுங்கப்பா. ஆமேன். ஆண்டவர் மகிமைப்படும்படியான காரியங்கள் அவர்கள் வாழ்விலே நடப்பதாக. எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து போடும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.